Thank you so much. இடத்துல இருக்கிறதான அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Instani feministna hamakenikma utumu Yesus වහන්සේගේ ජීවමාන බලවන්ත නාමයෙන් මා පිළිගන්නවා. හැමෝටම සුබ උදෑසනක්. එළවලුකම ඉනිය කාලේ වණක්කම්. Thank you for this opportunity. ගොඩක් ස්තුතියි මේ අවස්ථාව ගැන. අපි හැම කෙනෙක්ම මේ උදෑසන අපි নমස්කාර කරන්න ප්‍රථමයෙන් எல்லோரும் நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு விஷயம், எங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் எங்களுடைய உள்ளத்தை ආழ்ந்த உள்ளத்தை நாங்கள் திறந்து கொடுப்போம். பரிசுத்த ආවියන් අපි ඇතුළත් හදවත අපි දෙවියන් වහන්සේට යොමු කරමුද? මන්ද දෙවියන් වහන්සේට අවශ්‍ය වෙලා තිබෙන්නේ අපගේ ඇතුළත් නමස්කාරය විතරයි. எங்களுடைய தேவனுக்கு அவர் எதிர்பார்க்கிறதான காரியமாகும் உள்ளான இருதயத்துக்குள்ளாக இருந்து வருகிறதான அந்த ஆழ்ந்த ஆராதனை. ஆகவே இந்த நேரத்தில் எல்லோரும் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று. ஆகவே இந்த நேரத்துல எல்லாரும் யாரும் எந்த ஒரு திசையிலும் உடைய சிந்தனைகளை சிதற விடாம කවුරුත් කොහෙවත් ඔබගේ කල්පනාවන් මතකයන් කොහෙවත් තබන්න මේ කෙටි කාලය සම්පූර්ණයෙන්ම දෙවියන් වහන්සේගේ හස්තයට අපි යොමු කරමුද? இந்த சிறிய நேரத்தை, ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறதான அந்த ஒரு சிறிய ஒரு நிமிடமா இருக்கலாம். அந்த நிமிடம் அது விலையேறு உயர்ந்த நிமிடமாய் தேவனுக்கு காணப்படுகிறது. ஆகவே எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்பாவை பார்த்து, ஆண்டவரே அதிகாலை நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே, அப்பா அதிகாலையில் உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லும். ஆண்டவரே ඔබ ඉන්න සිටින තැන මේ කාල වකවානුද තප්පරයක් වුණත් ඒක දෙවියන් වහන්සේට මහා වටිනා කාලයක් වෙනද ඔබගේ නමස්කාරයට ප්‍රියකරන දරන වහන්සේ බැවින් අපි හැම කෙනෙක්ම අපි ඕනෑකමින් දෙවියන් වහන්සේට කියමුද, ස්වාමිනී මේ උදෑසන නිසා, ස්වාමිනී මේ හිමිදිරි උදේ නිසා වහන්සේට අනේක වාරයක් ස්තුති කරනවා කියලා ඔබ හැම කෙනෙක් මුඛේ විවෘත කරලා எல்லோரும் வாய்களை திறவோம். எல்லோரும் இந்த நேரத்துல அப்பாவை பார்த்து சொல்லுங்க, பேசுற என்னைய பார்த்தோ என்ன கீதிகாவலின் பாடல்கள் மூலியமாக அல்ல, ஏசப்பா உங்களுடைய வார்த்தையினால அவரை மகிமைப்படுத்துவோம் இந்த காலை நேரத்துல. ஹalleluya ஹalleluya ஷதரகலமா எல்லாரும் வாய்களை திறந்து ஹேமோ விவரிச்சு කරන ඔබ දන්න භාෂාවෙන් உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ කරන ஆண்டவருக்கு நாமத்தை அவர் உயர்த்துங்க. இந்த நேரத்துக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க செய்த அற்புதங்கள் ஆயிரம் ஆண்டவரே, அவைகளை சொல்லி முடிக்க எங்களால் முடியாது அப்பா. அநேக அற்புதங்கள் அப்பா அநேக விதமா எங்களுடைய வாழ்க்கையில செய்தீங்க ஆண்டவரே. தூசியும் குப்பையும் வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நீங்க உயர்த்தி ராஜாக்களோடு ஆசாரியர்களோடு நீங்க வைத்திருக்க அருமையான தகப்பன் உன் වහන්සේ කුඩා මනුෂ්‍යයන් වන ඒ දූවිල්ලේ ඒ කසල ගොඩ ජීවත් වුණු අප උන්වහන්සේ උසස් කරමින් උන්වහන්සේ රජවරු මැත්තේ ලෙවිවරු මැත්තේ උන්වහන්සේ උසස් කරපු දෙවියන් වහන්සේ මේ දැසන අපි හැම කෙනෙක්ම මේ මුඛේ විවෘත කරලා, අනේ ස්වාමීනි මගේ ජීවිතේට වහන්සේ නැවත වඩින්න, ඔබ වහන්සේගේ අනාගත කරුණාව නිසා ස්තුති කියලා ඔබ හදවතින්ම දෙවියන් වහන්සේට කියනවා. මේ දැසන දෙවියන් වහන්සේ අපි ස්පර්ශ කරන්න හැම කෙනෙක්ම කියපද නමදීනි ඔබ පාමුලෙහි ඔබේ නාමය ඔසවන්නේ කරුණාවේ අප්‍රේමයි සමිඳු ඔබේ නාමය ඔසවන්නේ. දෙවියන් වහන්සේට කියමුද, නමදීනි ස්වාමිනී ඔබ පාමුලේ ඔබේ නාමය ඔසවන්නේ කරුණාවේ අප්‍රේමයේ සමිඳු ඔබේ නාමය ඔසවන්නේ. ඔබ සුදයි අපි හැම කෙනෙක්ම කියමුද, ඔබ සුදයි
Judai, 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 Sabra. Ishu datana noham se desbalamin. Now this go out here with over Judai, 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 over Judai, Judai, over Judai, O Swami, may that sort of answer get down there. It should have சேர்ந்து பாடுவோம் இந்த பாடல் தமிழிலே. வானிந்து பாதம் பீலிந்து இந்த நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. உள்ளத்தினால் இருந்து சொல்லுவோமா? பாலின் பாதம் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. ஆமாண்டவரே, கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். வாயில இருந்து சொல்லுவோமா? நீரே தூய தூய தூய, நீரே தூய, நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய. ஒரு விஷயம் சொல்லுவோம். நீரே தூய தூய தூய, நீரே தூய. ஏசப்பா பார்த்து சொல்லுவோமா? இந்த காலை நேரத்துல ஏசப்பாவை தவிர வேற யாருமே எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்தில் வேற யாருமே சிந்தனையில இருக்கக்கூடாது. இருதயத்தை ஆழ்ந்து அறிகிற தெய்வம் ஒருவரே. புராண பாஷாவின் கேள்வி उनवान से सियाले को सस्कर तरनवान से उनवान से सियाले अपनी आरक्षा कर देविया वांस उनवान से अपनी पोषण कर देविया वांस निवासन उनवान से देव नो शुद्ध आत्मा उनवान से शुद्ध तरनवांस उनवान से यहाँ पर देविया वांस अपनी स्वामिनी स्वागत तरनवांस ओ भगवान के देव के ने स्वामिनी दास ओ रशीनी ओ பயாபாத்ய நீ நல்லவரே, எங்களை தூக்கி எடுத்தவர் ஆண்டவரே, நீ பெரியவரே. அதிகாலை உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வா, உம்முடைய பிள்ளைகளாக இதோ ஒன்று கூடி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் பெரியவரே, உயர்ந்தவர் எல்லாரும் உங்களோடு இருக்கிற தெய்வத்தை समझ सीखना है तेरा नाम सुना ए इमानुएल देविया नाम से मुझे व्यू तक लगी हम स्वामी मुझे करुणा वो मरसाए मुझे करुणा वो मरसाए मुझे क्यों मैं बोध वाला दांडवरे यीशुए we both mana hallelujah oh shirere ne 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 ne. நல்ல காலை நேரத்தில் நாம் சொல்லுவோம். இருதயங்களை திறந்து இருதயங்களை திறந்து சொல்லும். स्वामिनी मम तानी जीवात न हो महान से करुणा आरक्षा करा स्वामी
ඔබගේ කරුණාව නැමැතිව මට ජීවිතයේ ඉදිරියට ගමනක් යන්න බෑ. මන්ට අද මම ජීවත් වෙන්නේ ඔබ වහන්සේ දක්වන ඒ උතුම් වූ ඒ අනාර්ග කරුණාවයි. நான் ஜீவிப்பது நான் உயிரோடு இருப்பது உங்களுடைய கிருபையானவரே, சுத்த கிருபையானவரே. ஒரு விஷயம் சொல்லுமா, பார்த்து சொல்லமா, ஆமாண்டவரே. எனக்கு முக்கியமான பியானோ ஆசிரியர் பண்ணது சுவாமி உங்களுடைய கருணாவனை சஸ்திக்கிறேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒரு விஷயம் சொல்லுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே. அப்பா பார்த்து மட்டும் சொல்லுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், சுத்தப்பா மாத்திரம் நல்ல அவரை பார்த்து சொல்லுவோமா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அப்ப हम मुख्य मतलब निम्नति करुणाबगे यहाँ पागे देखते शिवन्नति में बासस्तले हम केने मुख्य मतलब निम्नति करुणाबगे यहाँ पागे देखते शिवन्नति में बासस्तले मानसिक बेअलंकार ऐसी Madhutuvanisa Mukhyavurtakar Vinashavenata Siddhima Then Sivatenava Ube Alankar Dasi Madhutu Swamini Vahansa ke Alankar Dasi Vinashavenata Siddhima Majivatenava. Oh, never to give an answer. Nati Karunava, Nancy Karunava, Nata Yabat, Shiva Nati Mema Sasle Nati Karunava, Yabat, Gedevinde Shiva. नमस्कार अलंकार विनाश सिद्धि
දැන් ජීවත්වෙනවා ඔබේ අලංකාර දැසින් පාදුඩුව නිසා විනාශ වෙන්නට සිටිවා දැන් ජීවත්වෙනවා. මේ கரங்களை உயர்த்தி உங்களால முடிஞ்ச அளவு தேவனுக்கு சொல்லுங்கப்பா. உடைய அழகான கண்கள், அந்த கண்கள் என்னை கண்டது நாமும் நிமித்தமாய் ஆண்டவரே, இன்று நான் உயிர் வாழ்வதற்கு கிருபை ஆண்டவரே, உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் எங்களை தள்ளினாலும் நீர் எங்களை மறக்காதவர் ஆண்டவரே. ஓ மனுஷன் அப்படியே வைக்கிறார், மனுஷன் அப்படியே போகிறார். වහන්සේ අපි ආමතක නොකරන තරම් වහන්සේ ස්වාමිනී ඔබගේ කරුණාව මට සෑහේ ඔබගේ අනුග්‍රහය මට සෑහේ ස්වාමිනී ඒ අනුග්‍රහය නිසායි මාද ජීවත් වෙන්නේ ස්වාමිනී ස්වාමිනී ඔබගේ කරුණාව ඔබගේ අනුග්‍රහය නිසා අනේක වාරයක් ස්තුති කරනවා නමස්කාරය கிருபையினால் நன்றி ஆண்டவரே. கிருபை பெருமேலானது, கிருபை உயர்ந்தது. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, யாரும் கண்களை திறந்து கொண்டு இருக்காதீங்க. හැමෝම කියමුද මේ උදෑසන කියමු උන්වහන්සේගේ කරුණාව நம்ம ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் எங்களை உணரவிட்டா எங்களுடைய இருதயம் இன்னும் முழுமையாகவில்லை, இன்னும் ஆண்டவரிடத்துல முழுமையாக எங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கவில்லை. අපි නමස්කාර කරනවද උන්වහන්සේගේ අභිමුඛය අපිට දැනුනේ නැත්නම් අපි හදවතින්ම උන්වහන්සේට කැප වෙලා නැහැ. මේ උදාහරණ අපි හැම කෙනෙක්ම මේ සූම් තාක්ෂණයේ ඔස්සේ සිටින හැම කෙනෙක්ම ඔබ මොන ස්ථානයක සිටියත් ඔබ මොන ස්ථානයක මොන ආකාරයක සිටගෙන දෙවියන් වහන්සේට ඔබ නමස්කාර කරත් මේ උදාහරණ මම ප්‍රකාශ කරන්න කැමතියි. උන්වහන්සේ ඔබගේ හදවතේ තිබෙන ඒ කඳුල, ඒ හදවතේ තිබෙන ඒ වේදනාව උන්වහන්සේ ඉවත් කරන්න සූදානම්ව සිටිනවා. මේ උදෑසන මේ අලංකාර උදෑසන අපි දෙවියන් වහන්සේට කැපවමුද? Oh, Father, we thank you for the wonderful day you have given us. Oh, Swami වහන්සේ. Oh, අපි ස්වාමී ඔබගේ කරුණාව සෑයි. ඔබගේ කරුණාව සෑයි. Oh, මම සිරිරිකලේ. ஒரு வாயில் பார்த்து சொல்லும், நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். அப்பா உம்முடைய கிருபை மேலானது. காலைதோறும் உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. இதே உயர்ந்தவர், நீரே உயர்ந்தவர் ஆண்டவரே. நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. स्वामी ने यहाँ बतुदास में सब महान संस्कृति करना स्वामी यहाँ पे स्वेंट वो महान से अपने लिए बिरेंट स्वामी स्वामी अपने उपकार कराना अपन आंगल सिरुगो नी रेंगल कुला गंडवरे निराई गंडवरे पा नासिक वचने के ना माम से एल्बना मरने आई आप में एल्ब जीवने सा समाधान है विदासन अपी මාංශික කාරණාවන් අපි අයින් කරලා මාංශය පරදවලා අපි නිරාහාරව දෙවියන් වහන්සේට කැප වෙනකොට දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතය තුළ සමාදානය හා ජීවනය උන්වහන්සේ සහමුගෙන් උන්වහන්සේ පවිත්‍ර කරන සේක්වා. අධිකාලේ நேரத்துல நாங்கள் மாம்சத்தை ஒதுக்கி மாம்சத்தின் சிந்தையை மரணம் ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கும் வார்த்தை சொல்லுகிறது. உடைய மாம்சத்தை ஒழித்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக கட்டி எழுப்பும் போது என்னுடைய வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷம் சமாதானம் ஜீவனம் நிலைத்தார். स्वामी वहांसे अनेक स्तुति वहांसे नमस्कार करना वहांसे करुणा अनुग्रह हेमदेम वहांसे भारत उतुम जीवमान येसुस वहांसे जीवमान बलवंत पावली கருத்துக்குள் தருகிறனப்பா. வேற ஆராதிக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்ததான நல்லது ஒரு கிருபைக்காக நல்ல ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரே நல்ல தருணத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மீண்டும் ஆராதிக்கும்படியாக உடைய வார்த்தை கேட்கும்படியாக ஆண்டவரே இதை தயார்படுத்து ஆயத்தப்படுத்துங்க. உடைய கருத்துக்கள் அனைவற்றையும் உடைய கருத்துக்கள் தருகிறேன். நல்ல தகப்பனாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவன் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. Thank you brother. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஆமென். ස්වාමීන් වහන්සේ යහපත්. நாங்கள் நல்ல ஒரு ஆராதனை வேலைக்குள்ளாய் கடந்து சென்றோம். අපි මනහරව නමස්කාරයක් තුළට ගමන් කරා. விசுவாசிக்க நீங்க எல்லாருமே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நீங்க ஆராதிப்பீங்கன்னு சொல்லி. මා විශ්වාස කරනවා ඔබ සියලුම වහන්සේගේ අභිමුඛය හැංගිලා දෙවනස නමස්කාර කරා ஆமென். කියලා. தேவனுடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல இருக்குதுன்னு விசுவாசிக்கிறேன். දෙවනසගේ අභිමුඛය ඔබ ඉන්නා වූ ස්ථානය තුළ තිබුණා කියලා මම විශ්වාස කරනවා. ஆமென். நாங்கள் முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். අපි විශේෂිත කොටසකට පැමිණ සිටිනවා. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். අපි දෙවනසගේ වචනය මෙනෙහි කරන්නට යනවා. இன்றைய நாள் எங்க மத்தியில வார்த்தையை தியானிக்கும்படியாக අද දවසේදී අපි මධ්‍ය වචනය මෙනෙහி කරන පිණිස அருமையான ஊழியக்காரர் சகோதரன் பொன்னி எங்கள் மத்தியில் இருக்கிறார். ප්‍රේමණීය සේවකෙක් වන සහෝදර බොනි අප මැදේ සිටිනවා. அகாப்பே ஊழியத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கிறார். அவர் அன்போடு கூட நாங்கள் வரவேற்போம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக. අගාපේ සේවයේ ඇවල නිර්මාතෘ වූ අපි පිළිගනිමු දෙවනසගේ වචනය අපත් සමග බෙදා ගන්න පිණිස. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல காலை நேரத்துல தேவ பிரசன்னத்துக்குள்ளால உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். මේ උදෑසන ඔබ සියලු දෙනාව බැහැදැකීම පිළිබඳව මම ගොඩක් ප්‍රීතියට පත් වෙනවා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. சவுண்ட் கொஞ்சம் கூட்டுங்க பிரதர். கேக்குதா பிரதர்? இன்னும் கொஞ்சம் கூட்டினாலும். ஓகே. காலை நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மள ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதோடு මේ උදෑසන ඒ ස්වාමීන් නාමයෙන් ඔබ සියලු දෙනා සුබපත් පිළිගන්න අතර உபவாச நாட்களில ඉන්ද්‍රහාර යාඥාවන් තුලදී கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை பலப்படுத்தும் விதமாக ඥානසේ තවත් අධික ඔබ බලවත් කරන පිණිස சில வார்த்தைகளை மாத்திரம் அந்த காலை நேரத்துல நாங்கள் பார்க்க போகிறோம். වචන ස්වල්පයක් පමණක් අපි උදෑසන අපි බලන්නට යනවා. கடந்த நாட்களில கர்த்தருடைய சமூகத்துல நான் அதிகமாய் காத்திருந்த பொழுது මේ උදෑසන ඥානසේගේ අභිමුඛය තුල අධිකව මාරක සිටිනකොට ஆவியானவர் எப்படியாய் என்னை இருதயத்திலே பாரப்படுத்தினார் இந்த காரியத்தை எங்கள் நண்பர்களோடு எங்கள் சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக. ආත්මයාරන් එක දෙයක් ස්වාමීන් වහන්සේ හදවත තුළට බරක් දැම්ම සහෝදර සහෝදරයන් සමග බෙදා ගන්නයි කියලා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஒரு கேள்வியோடு கூட நான் இந்த நேரத்துல நான் ஆரம்பிக்க நான் நினைக்கிறேன். මා සිතනවා ප්‍රශ්නයක් සමග ඔබගෙන් පටන් ගන්න. நம்ம எத்தனை பேர் என்ன ஒரு சிந்தையோடு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எதற்கு எனக்கு வேண்டும் என்று? ඔබ අපි කීරෙන්නේ සුදාත්මයාරන් වහන්සේ මටයි අවශ්‍ය කියලා සිතනවද? ஒரு சிலர் சொல்லலாம் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி காப்பாற்றிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை என்று. සමහර අය කියන්න පුළුවන් අපේ ආත්මික ජීවිතේ ගොඩනගා ගන්නට ආත්මයාරන් අපිට අවශ්‍යයි කියලා. ஒரு சிலர் சொல்ல முடியும் எனக்கு அந்நிய பாஷை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று. සමහර අය කියන්න පුළුවන් මට අන්‍ය භාෂාව කතා කරන්න ආත්මයාරන් වහන්සේ අවශ්‍යයි කියලා. ஒரு சிலர் சொல்ல முடியும் எப்படி ஆவியின் வரங்களை குறித்து அருமையான அப்போஸ்தலர் பவுல் எழுதி இருக்கிற அந்த ஸ்கிரிப்சரை வாசிச்சுட்டு அந்த சில காரியங்களுக்காக எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று சொல்ல முடியும். ප්‍රේරිත වූ පෞල්තුමා ලියලා තියෙනා වූ ආත්මික ඵල පිළිබඳව ලියලා තියෙනා වූ කොටස කියවලා මට ආත්මික ඵල ලබා ගැනීමට අවශ්‍යයි කියලා අපිට කියන්න පුළුවන්. அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று சொல்லக்கூடும். හාස්කම් කරන්නට සුදාත්මයාරන් අවශ්‍යයි කියලා කියන්න පුළුවන්. நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நாளில் பேச போகிற காரியமானது இந்த உபவாச நாட்களில் இன்னும் அதிகமாய் கத்தரண்டையிலே நாங்கள் கிட்டி சேருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை உந்தி தள்ளுவார் என்று. ඉතින් මා සිතනවා අදවතේ කතා කරන්නව දේ තුලින් निराහාර සිටීමට ආත්මයාරන් වහන්සේ අපව තවත් මඟ පෙන්වන්නට සූදානම් වෙයි කියලා. இந்த உபவாச நாட்களில் பரிசுத்த ஆவியிலே எங்களை அதிகமாய் நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் இந்த உபவாச நாட்களை ஏறெடுக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். මා විශ්වාස කරනවා මේ निराහාර දවස් කියලා කියන්නේ සුදාත්මයාරන් වහන්සේ තුළ අධිකව ක්‍රියා කරන්නට අපිව සූදානම් කරගැනීමක් කියලා. நாங்கள் கண்களை மூடி ஜெபித்துட்டு நாங்கள் அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போவோம். අපි දැස් වසය ආඥා කළ දෙනාසගේ වචනයට ගමන් කරමු. நல்ல தகப்பனே இந்த ராத்திரி அப்பா இந்த அதிகாலை நேரத்துக்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. යහපත් පියන්නේ මේ උදෑසන කාලය නිසා අපි ඔබට ස්තුති කරනවා.
அப்ப அந்த காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிறவராய் இருக்கிறீர். ස්වාමීන් වහන්සේ ඔබ අප සමග සැරිසරන නිසා ස්තුතියි. அப்பா கிறிஸ்துவின் நிழலுக்குள்ளாய் அப்பா சிலுவைக்கு நேராய் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சிறைப்படுத்துகிறேன். ස්වාමිනී කුරුසේ පාමුල ඉදිරියේ ස්වාමිනී වහන්සේගේ සෙවණැල්ල තුළ අපේ සියලු සිතුවිලි අපි එක්සිත් කරනවා. கிறிஸ்துவுக்குள்ளாய் என்னை மறைத்த அப்பா பிதாவின் முகத்தின் பிரகாசம் இந்த நாளில் வெளிப்படட்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ අපි සංගවල වහන්සේගේ මුහුණේ එළිය අප තුළ බබලේවා. பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில வெளிப்படுவீராக. ශුද්ධාත්මයන්න් මේ උදෑසන අප මැද එළිදරව්ව මැනව. பேசுகிற என்னையும் ஆகாதவனாய் தள்ளிவிடாதபடி පියාණනි කතා කරන මාවත් එපා නොකොට இதே வார்த்தைக்குள்ளாய் என்னையும் சிறைப்படுத்துகிறேன் ஐயா. ඒ වචනය තුළටම මාවත් සිර කරන්න මේ ස්වාමිනී. நீங்களே மகிமை அடைவீராக. ඔබ වහන්සේ මහිමය ලබා ගත මැනව. ஆமென். ஆமென். நாங்கள் வேதத்துல எங்களுக்கு அநேகருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு நபர் தான் அப்போஸ்தலராகிய பேதுரு. අපේ දේව වචනය අපි සියලු දෙනාම දන්නා තැනෙක් තමයි ප්‍රේරිත පේතෘස්තුමා. நாங்க சொல்ல முடியும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆராதிப்பதற்கு அல்லது பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் அந்நிய பாஷையில பேசுவதற்கு, பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வதற்கு இதை செய்வதற்கு, எங்களை பலப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் அநேக காரணங்களை கூறலாம். අපිට කියන්න පුළුවන් ශුද්ධාත්මයන්න් අවශ්‍ය අපිට ආඥා කරන්න, අපිව බලවත් කරන්න, අරක කරන්න, මේක කරන්න, පුදුම හාස්කම් කරන්න ඕනේ කියලා අපි කියන්න පුළුවන්. தேவ ராஜ்யத்தின் அஸ்திவாரமாய் கர்த்தர் நியமித்ததான பேதுருனுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் என்று ஒரு சில சந்தர்ப்பங்களை மாத்திரம் நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபிக்க போறோம். දේව රාජ්‍ය ගොඩනැගීමේ අත්තිවාරවන පේතෘස්තුමාගේ ජීවිතය තුළ ශුද්ධාත්මයන්න් ක්‍රියා කළේ කෙසේද කියලා කිහිප ආකාරයකින් யாவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு யூதாஸ் காரியாத்தினாலே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி நேரத்துல අපි හැමෝම දන්නවා යූදස් කාරියොත් පාවා දෙනු ලැබුවා ඒ රාත්‍රියේ දෙවියන් වහන්සේව සිරගත යේසුස් වහන්සේව සිරගත කළා ඒ රාත්‍රියේ. லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரம் 57வது வசனம் தொடங்கி நாங்கள் வாசிக்கிற பொழுது අපි ලූක් පොතේ சொல்லுங்க බොනි 22வது அதிகாரம் 22 වෙනි පරිච්ඡේදයේ 57வது வசனம் தொடங்கி 57 වෙනි පදයේ සිට நாங்கள் வாசிக்கிற பொழுது அங்க ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது. ඒ වෙලාවේ කියනකොට මහත්තුමා එක සිදුවීමක් තියෙනවා. அன்று அப்போஸ்தலர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. ඉතින් මේ දවස්වලදී ප්‍රේරිතයන් සියලු දෙනාම විසිරවනු ලැබුවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிறைபிடித்து பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு நேராய் அழைத்து கொண்டு போறாங்க. දෙවියෝ යේසුස් වහන්සේව අල්ලගෙන හිර කරගෙන உத்தம பூஜைக்காக නිවස වෙත රැගෙන යනවා. நான் நினைக்கிறேன் நீங்க வேதத்தை கையில வைத்து என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்துல என்னோடு கூட ஒருமனப்படுவீங்க. මම සිතනවා දේ වචනය තුළින් ඔබ එක්සිත් වෙයි කියලා සමග. கவனமா பாருங்க. அதுல முதலாவது ஒரு வேலைக்கார ஸ்திரீ பேதுருவை பார்த்து கேட்கிறார். බලන්න ප්‍රවේශයෙන් එක මෙහෙකාර ස්ත්‍රියක් පේතෘස් දිහා බලලා කිය අහනවා. நெருப்பண்டையில உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு பேதுரு පේතෘස් ගිනි ළඟ ඉඳගෙන அவனை ඉන්නවා நன்கு දැකලා உற்று பார்த்து පේතෘ දිහා இவனும் அவனோடு බලලා இருந்தான் என்றாள். මොහොත ඔහු සමග සිටියේ කියලා කිව්වා. அத்தனை நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்ததான பேதுரு බලන්න එපමණ කාල දෙවියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සමග සිටියාවේ පේතෘස් அன்று ஒரு வேலைக்கார ஸ்திரீயிடம் அவரை நான் அறியேன் என்று மறுதலிக்கிறான். එක මෙහෙකාර ස්ත්‍රියක් වෙත මම උන්වහන්සේව දන්නේ නැහැ කියලා කියනවා. சரி, அதை விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கிற பொழுது හරි ඒක අත්හැරලා අපි ටික වෙලාවක් ගිහිලා බලනකොට 58வது வசனம் சொல்லுகிறது, சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு 58 වෙනි පදේ කියන සල්ප වෙලාවකට පසු වෙන කෙනෙක් ඔහුව දැක நீயும் அவர்களில் ஒருவன் தான் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். නුඹත් ඔවුන්ගෙන් එක්කෙනෙක් යයි කීවේය. පේතෘස්ද මනුෂ්‍යය මම එසේ නොවෙමි කීවේය. இன்னும் அடுத்த வசனம் சொல்லுகிறது இப்படியாய், ඊට පස්සේ වචනේ මෙහෙම කියනවා ஏறக்குறைய 1 மணி
நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். පැයකට පමණ පසු තවත් කෙනෙක් කතා කොට සැබෑවටම මොහු ඔහු සමග සිටියේ මක්නිසාද මොහු ගලීලයකයයි සැක නොකොට ස්ථීර ලෙස කීවේය. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. පේත්‍රස්ද මනුෂ්‍යයන් ඔබ කියන දේ නොදැනීමේ කීවේ. එක්කෙනෙහිම ඔහු කතා කරද්දීම කුකුලා හැඬලිය. அத்தனை நாட்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு உற்ற நண்பனாய் ஒரு நல்ல சீசனாய் பிரயாணம் பண்ணின இந்த பேதுரு එච්චර කල් දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳ යහළුවෙක්ව හොඳ ගෝලයෙක්ව ගමන් කළා වූ පේත්‍රස් 3 தடவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். මේ වතාවක් දෙවියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව නාඳුනමි කියලා කියනවා. அம்மா, இந்த காலை நேரத்துல බලන්න මේ උදෑසන என்னோடு கூட ஒரு மனப்படுங்க. මාත් සමග ඔබ එක්සිත් වන්න. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெப நேரம் முடிகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை அதிகமாய் பலப்படுத்துவார். මා විශ්වාස කරනවා මේ යාඥා කාලේ අවසානයේදී ආත්මයන් වහන්සේ ඔබව තවත් බලවත් කරයි කියලා. இந்த கடைசி நாட்களில கர்த்தருக்காக வாழுகிற நீங்களும் நானும் என்ன காரியத்துக்காக பரிசுத்த ஆவியானவர்ல பலப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். මේ අවසාන කාලේ ජීවත් වන අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ආත්මයන් තුල බලවත් වේ යුත්තේ කුමක් කරන කොටගෙනද කියලා ආත්මයන් අපත් සමග කතා කරයි. கேவலம் ஒரு 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 வீட்டு வேலைக்காரி அந்த அந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டுல வேலை செய்த வேலைக்காரியிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச முடியாத இந்த பேதுரு බලන්න උත්තම පූජකයාගේ නිවසේ වැඩ කරන සාමාන්‍ය වැඩකාරියෙක් ඉදිරියේවත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන කතා කරන්නට බැරි පේත්‍රස් அப்படியே நாங்கள் வேதத்தை அப்போஸ்தலர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துக்கு திருப்புகிற பொழுது එහෙමම අපි ක්‍රියාපොතේ 3වෙනි 4වෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලනකොට நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் யாவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான் இது. මා විශ්වාස කරන ඔබ සියලු දෙනා දන්නා වූ සිදුවීමක් මෙය. ஜெபம் 3வது அதிகாரம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. 3වෙනි පරිච්ඡේදයේ මෙසේ මේ පටන් ஜெப ගන්නවා. வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். පේත්‍රස්ද යොහන්ද යාඥා වේලාව 9වෙනි පැයේ දේව මාලිගාවට යද්දී இந்த சம்பவம் எப்படி நடக்குது? මේ සිදුවීම කොයි වෙලාවද සිද්ධ වෙන්නේ? நாங்க சாதாரணமா யோசிச்சு பார்த்தா ஒரு 2 மாத காலத்துக்கு பிறகு நடக்குது இப்படி ஒரு சம்பவம். මේ සිදුවීම சாமாන්‍යයෙන් අර සිදුවීම සිදු වෙලා මාස දෙකකට පසු සිදු වෙනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு நேராய் எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு 40 நாள் அப்போஸ்தலர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ක්‍රිස්තුස් වහන්සේ ඇවිල්ලා ස්වර්ගස්ත වෙලා ඊට පස්සේ මේ පෙන්තකොස් දවසේදී ආත්මයන් ලබා ගන්නට පස්සෙ මේ සිදුවීම සිද්ධ වෙනවා. அப்ப சம்பவத்தை நல்லா வேதத்தை என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஆமென். බලන්න මව්කුස පටන් පුරව සිටි එක්තරා මිනිසෙක් ගෙන යනු ලැබුවේය. ඔහු මාලිගාවට ඇතුල් වෙන්නන්ගෙන් සිංගමාන ඉල්ලන පිණිස සුදර්ශන දොරටුවයයි කියන මාලිගාවේ දොරටුව ළඟ දවස් පතා තබන ලද්දේය. இவர் வளமை போல பிச்சை கேட்கிற மாதிரி அப்போஸ்தலராகிய பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் கேட்கிறாரு. ඉතින් සාමාන්‍ය පරිදි හිඟා කන ආකාරයෙන් යොහාන් තුමාගෙනුත් පේත්‍රස්ගෙනුත් දැන් ඉල්ලනවා. ஆனா பேதுரு யோவானு சொல்றாங்க, நீ எதிர்பார்க்கிறது என்ன இல்லப்பா, என்னிடத்துல இருக்கதை நான் உனக்கிட்ட தரேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. දැන් පේත්‍රස් යොහාන් කියනවා අපි ගාව කිරන් රෙදි කිසිම දෙයක් නැහැ. අපි ඇතුළ තියෙන දේ දෙනවා. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් නැගිටින් ඇවිදින්න කියලා කියනවා. இந்த சம்பவம் அப்படியே போகிற பொழுது 4வது அதிகாரம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. ඉතින් මේ සිදුවේ මේ යනකොට 4වෙනි පරිච්ඡේදයේ මෙසේ පටන් ගන්නවා. அவர்கள் ஜனங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிற ஆசாரிகளும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்துல வந்து බලන්න ඕන් දෙනකට කතා කරද්දී පූජකයෝ දේවමාලිගාවේ සේනාපතියෝද සද්දිසිවරුන්ද ඕන් ළඟට ඇවිල්ලා அப்போஸ்தலராகிய பேதுருவையும் யோவானையும் பிடிச்சு கொண்டு போயிட்டு சிறைப்படுத்துறாங்க.
දැන් ප්‍රේරිතයන් වන යොහානු සහ පේත්‍රොස් සිරගත කරනු ලබනවා. 5வது வசனம் தொடங்கி நாங்கள் நிதானமாய் நிறுத்தி நாங்கள் வாசிக்க போறோம். ඉතින් 5 වෙනි පදයේ ඉඳලා අපි නිදානව කියවන්නට යනවා. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பர்களும் வேத பாதகரும் තවද පසුවදා ඔවුන්ගෙන් මුලා දෑනියෝද වැඩිමහල්ලෝද ලියන්නෝද பிரதான ஆசாரனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி උත්තම පූජකයා වූ අනන්නස්ද කායාපත්ද යොහන්ද ඇලෙක්සැන්ඩර්ද උත්තම පූජකයාගේ සියලු න්‍යායෝද යෙරුසලේමේ රැස් වී அவர்களை நடுவே நிறுத்தி ඔවුන් මැද සිටුවා நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். නුඹලා මේක කළේ මොන බලයෙන්ද නොහොත් මොන නාමයෙන්දයි විචාලෝය. முன்னாடி பார்க்கிற பொழுது அதே பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரி இடத்திலேயே மறிதளித்த பேதுரு අපි ඉස්සෙල්ලා සිදුවීම බලද්දී ප්‍රධාන උත්තම පූජකයාගේ නිවසේ මෙහෙකාරියටම දෙවියන් වහන්සේ නාදුනම කිව්වා පේත්‍රස් ஐயோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நான் அறியேன் என்று சொன்ன பேதுரு අනේ දෙවියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේද මම එයාව දන්නේ නැහැ කියලා කිව්වා පේත්‍රස්. கவனமாய் கேளுங்க. 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ප්‍රවේශමෙන් අසන 8 වෙනි පදේ මෙන්න මෙහෙම කියනවා. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து එවිට පේත්‍රස් ශුද්ධාත්මයෙන් පූර්ණව அவர்களை நோக்கி ඔවුන්ට කියනුයේ ஜனத்தின் அதிகாரிகளே කෙනෙකුගේ මුලා දැනියනි இஸ்ரவேலின் மூப்பர்களே මහල්ලෙනි பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் දුර්වල මනුෂ්‍යයෙකුට කළා වූ යහපත් ක්‍රියාවක් ගැන ඔහු සුව කරනු ලැබුවේ කොයි විදියෙන්දයි අද අපි විභාග කරනු ලැබූ නම් உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் ඔබ විසින් කුරුසියේ අනගසන ලද්දා වූද தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமானான் என்று உங்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய கடவது. ஆமென். මහන්සේ විසින් මලවුන්ගේ නැගිටවන ලද්දා වූද නාසරියේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්ම මේ මනුෂ්‍යයා නුඹලා ඉදිරියේ සුවපත් සිටියයි නුඹලා සියල්ලෝද සියලුම ඊශ්‍රායල් සෙනගද දැනගනිත්වා. நான் பேசுகிற காரியம் எத்தனை பேருக்கு புரிகிறது? මා කතා කරන දේ කී දෙනෙකුට වැටහෙනවද? நான் அதிகாலை நேரத்தில் பேசுகிற காரியம் எத்தனை பேருக்கு புரிகிறது? මේ උදෑසන කතා කරන දේ ඔබ කී දෙනෙකුට වැටහෙනවද? நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். මා විශ්වාස කරනවා ශුද්ධාත්මයන් ඔබ බලවත් කරමින් සිටිනවා. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த அதிகாலை நேரத்தில் මේ උදෑසන ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ බලවත් කරමින් සිටිනවා. எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சந்தர்ப்பங்கள்ல கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை உதாசீனப்படுத்தி செயல்பட்ட காரியங்களும் சந்தர்ப்பங்களும் அநேகம் இருக்கலாம் அம்மா. අපේ ජීවිතය තුළත් බොහෝ වෙලාවට ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියෝ යේසුස් වහන්සේ කියලා එපා කරනු ලැබූ උදාසීන කරනු ලැබූ අවස්ථාවන් තියෙන්නට පුළුවන්. எங்கள் நண்பர்களுக்கு மத்தியில நாங்கள் கூனி குறுகி நின்ற சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம் அம்மா. බොහෝ මිතුරයන් ඉදිරියේ අපි ඇවිල්ලා දෙකට නැමිලා හිටපු අවස්ථාවන් තියෙන්නට පුළුවන්. எங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஊழியக்காரர்கள் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையாட்கள் என்பதை சொல்லுவதற்கு கூனி குறுகி நின்ற சந்தர்ப்பங்கள் அநேகம் இருந்திருக்கலாம். අපේ නෑයන් ඉදිරියේදී පවා අපි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ රාජ්‍යයේ සේවකයන් කියලා කියන්නට අපි ලැජ්ජා වෙන්නට පුළුවන්. கவனமாய் கேளுங்க. ප්‍රවේශමෙන් අසන්න. இதே சந்தர்ப்பம் அப்போஸ்தலராகிய பேதுருடைய வாழ்க்கையிலும் இருந்தது. ඒ අවස්ථාවම ප්‍රේරිත වූ පේත්‍රස්ගේ ජීවිතය තුලත් තිබුණා. சாதாரண மனுஷர்களிடத்துல அவன் கூனி குறுகினான். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று சொல்லி அவன் கூனி குறுகினான். සාමාන්‍ය මනුෂ්‍යයන් ඉදිරියේ ඔහු ඇවිල්ලා දෙකට නැමිලා හිටියා ලැජ්ජාවට පත් වුණා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව නාදුනමේ කියලා කිව්වා. ஆனால் அன்று தேசத்திலே கூடியிருந்த ஜனங்களை 5வது வசனம் தொடங்கி வாசிக்கிற பொழுது பார்க்கிறோம். அத்தனை பெரிய அதிகாரிகளுக்கு முன்பதாக
அத்தனை பெரிய அதிகாரிகளுக்கு முன்பதாக யோவானையும் பேதுருவின் நடுவில் நிறுத்தி அவர்கள் கேள்வி கேட்கிற பொழுது அவன் பகிரங்கமாய் சொன்னான், எதனால் இந்த காரியம் உண்டாயிற்று? நீங்கள் சிலுவையிலே அறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். නමුත් ඉන්පසු පස්වෙනි පදයේ ඉඳලා අපි ප්‍රවේශමෙන් අපි කියවලා බලනකොට ඉපමණ මහත් වූ සේනාධිපතිවරුන් ඉදිරියේහි ඔවුන් නැහුවා නුඹලා කුමන නාමයෙන් මේක කරනවද කියලා. ඔහු කිව්වා නුඹලා විසින් නැනගසන ලද්දා වූ නාසරීය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා මේ දේ කරන්නෙමි කියලා. எத்தனை பேருக்கு நான் பேசுகிற இந்த காரியம் புரிகிறது? ඔබ කී දෙනෙකුට මා කතා කරපු දේ තේරෙනවද? ஹல்லேலூயா, හalleluya ஹல்லேலூயா. හalleluya. அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ඒ ක්‍රියා පොතේ මේ පළවෙනි පරිච්ඡේදයේ 8වෙනි පදයේ මෙන්න මෙහෙම කියනවා. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது දුමුෂ්ඨ ආත්මයන් වහන්සේ නුඹලා කෙරෙහි පැමිණෙන කල நீங்கள் பலன் அடைந்து නුඹලා බලය ලබන්නහුය. எருசலேமிலும் එවිට නුඹලා යෙරුසලමෙහිද யூதா முழுவதிலும் මුළු යුදයෙහිද சமாரியாவிலும் සමාරියෙහිද பூமியின் கடைசி பரியந்தமும் පොළවේ සීමාව දක්වාද எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். මාගේ සාක්ෂිකාරයෝ වන්නහුයයි. அதே பரிசுத்த ஆவியார் இன்றைய நாளிலும் எங்கள் ඒ மத்தியில் ශුද්ධාත්ම செய்வாடி கொண்டிருக்கிறது. ඒ ශුද්ධාත්මයන් අප මැදියේ අද දවසේදී සැරිසරමින් සිටිනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த கடைசி நாட்களிலே இலங்கை தேசம் அறிய வேண்டும் என்றார். මේ දෙවියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ජීවමාන දෙවියන් බව මේ ශ්‍රී ලංකා දේශීය අවසන් කාලයේදී දැනගන්න අවශ්‍යයි නම් அந்நிய பாஷை பேசுவதற்கும் அற்புதம் அதிசயம் செய்வதற்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் போதும் என்ற எங்களுடைய சிந்தனை அப்படி தூக்கி ஒரு பக்கம் வைத்துவிட்டு අන්‍ය භාෂාව කතා කරන්නට සහ හාස්කම් පුදුම කරන්නට පමණක් අපේ ආත්මයන් වහන්සේ සෑහේ කියනවා සිතුවිල්ල අපි එක පැත්තකින් තියලා இதோ பரலோக ராஜ்யத்துல பிதாவின் இடத்திலிருந்து எங்களுக்காய் அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்து இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்பதை என் தேசம் அறிக்கை பண்ணும்படியாகவும் அறியும்படியாகவும் ඒ පියාණන් වහන්සේගේ මහිමේ සිංහාසනයේ මතින් අපට දෙනු ලැබුවා වූ ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේ මේ ශ්‍රී ලංකා දේශය දැනගන්න පිණිසත් ශුද්ධාත්මයන් වහන්සේ කෙනෙක් ඉන්නවා කියලා මේ ශ්‍රී ලංකා දේශය තුළ අපි පවසන පිණිසත් அன்று அப்போஸ்தலரோடு கூட இருந்து செயல்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் ඒ ප්‍රේරිතයන් සමග එක් වෙලා ක්‍රියා කළා වූ ඒ ශුද්ධාත්මයන්ම இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். මේ උදෑසන අප මැදියේදී සැරිසරමින් සිටිනවා. நாங்கள் ஒரு விஷய கண்களை மூடி අපේ ஜெபித்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம். අපි යාඥා කරන්නට යනවා. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் மே ஸ்தோத்திரிக்கிறேன். ප්‍රේමණීය පියාණනි මේ උදෑසන නිසා අපි ඔබට ස්තුති කරනවා. அன்று பார்க்கிறோம் வேதத்திலே பவுல் பரிசுத்த ஆவினாலே நிறைந்து அத்தனை அதிகாரிகளுக்கு முன்பதாக பகிரங்கமாய் நீர் ஒருவரே தேவன் என்பதை அவன் பிரசங்கம் பண்ணினான் ஐயா. ස්වාමින් වහන්සේ අපි බලනවා පෞතුමා දෙපේ ඇවිල්ලා ඖෂධාත්මයන්ගෙන් පිරීලා එපමණ දෙනෙක් ඉදිරියේ ස්වාමිනී බාහිරව වහන්සේ දෙවියන් වහන්සේ බව පැවසුවා. நாங்கள் இந்த கடைசி நாட்கள்ல பகிரங்கமாய் தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கும் பொருட்டு ස්වාමිනී අපි මේ අවසන් කාලයේදී ජීවමාන දෙවියන් වහන්සේ ඔබයි කියලා පවසන පිණිස எங்களையும் ஒரு கருவியாய் ස්වාමිනී අපිවත් එක භාණ්ඩයක්ව இதோ சர்வ லோகத்தின் எஜமானனுடைய கையின் கிரிகையாய் මෙන්න ස්වාමිනී සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේගේ දෑතේ ක්‍රියාවක්ව எங்களையும் பயன்படுத்தும் ஐயா. අපව මඟ පෙන්වන්න පරිහරණය කරන්න இந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டு. පියාණන් වහන්සේ කැමති ප්‍රිය කරන ජීවිතයක් ජීවත් වෙන්න උදව් කරන්න. பரிசுத்த ஆவியில நிரம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுங்க. ශුද්ධාත්මයන්ගෙන් පිරුණු ජීවිතයක් ගත කරන්න අපට උපකාර කරන්න. இந்த உபவாச நாட்களில் எங்கள் மாம்சங்கள் உடைக்கப்படவும் මේ නිර්හාර කාලයන් තුළදී අපේ මානසය කැඩෙන්නට ஆவியில் அதிகமாய் நாங்கள் பலப்படவும் ආත්මය තුළ අධිකව බලවත් වන පිණිසත් பரிசுத்த ஆவியில இன்னும் அதிகமாய் நிரம்பி வாழவும் ශුද්ධාත්මයන් තුළ තවත් අධිකව පූර්ණව ජීවත් වන පිණිසත් ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நிற்கவும் දෙවියෝ යේසුස් වහන්සේට සාක්ෂිකරුවන් වන පිණිසත් எங்களை அதிகமாய் பலப்படுத்துங்க.
අපිව අධිකව බලවත් කරන්න. இந்த காலை நேரத்தில் உமது பரிசுத்த கரத்துக்கு நேராக எல்லாவற்றையும் வெறுமையாக்கி தருகிறேன். සියල්ල ස්වාමීනි හිස් කොට ඔබ වහන්සේගේ ශුද්ධ හස්තයට කැප කරන්න. என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன் ஐயா. ස්වාමීනි අපිව පොළවතේ අපි යටත් කරනවා. எல்லா மகிமையும் துதியும் கனமும் சேனைகளின் கர்த்தர் ஒருவருடைய நாமத்துக்கு. සියලු මහිමය සහ සුඛය ගෞරවය සේනාවල දෙවියන් ස්වාමීන් වහන්සේට පමණක් ලබා දෙමි. ஆமென் ஆமென் ஆமென். Thank you brother. Thank you very much. Thank you Shalom. ஆமென். Thank you brother. Thank you so much. ஆமென். நல்ல ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டோம். අපි මනහර වචනයකට සවන් දුන්නා. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஏன் அவசியம் என்று சொல்லி. ශුද්ධාත්මයන් අපට අවශ්‍ය වෙන්නේ මන්ද කියලා. ஆமென். எங்களுக்கு பலனை கொடுக்கிறது. අපට බලය දෙන්නේ ஆமென். என்னுடைய ராஜ்யத்தை அங்கே சுவிசேஷமாய் கொண்டு போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியமா இருக்கிறது. අපේ රාජ්‍ය සුභාරංචියක් ගෙන යන පිණිසත් අපිට ශුද්ධාත්මයන් අවශ්‍යයි. ஆமென். குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கொண்டு ஆண்டு ஒரே பிரசங்கத்தில் ஆண்டு 3000 பேரை ஞானஸ்தானம் பெற வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. සීතල තපමින් හිටපු පේත්‍රස් කරුණකරගෙන ස්වාමීන් වහන්සේ එක දේශනාවක් මගින් 3000ක් දෙනෙක් උන්වහන්සේ ගැලෙව්වා. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில மிகவும் முக்கியமான நபராக இருக்கிறார். ශුද්ධාත්මයන් අපේ ජීවිතය තුළ තා වැදගත් කෙනෙක්ව සිටිනවා. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்கள் எல்லாருமே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி. මම විශ්වාස කරනවා මේ දවස්වල සියලු දෙනා නිරාහාර විඳලා ඔබ යාඥා කරනවා කියලා. நீங்க ஆரம்பிச்சீங்க காரணம் கொட்டும் நிப்பாட்டாம தொடர்ந்தும் இந்த 21 நாள் வரைக்கும் எங்களோட சேர்ந்து பயணிங்க. ඔබ මේ ආරම්භ කරව දවස් 21 නොනවත්වා දවස් 21 අවසානයේදී අපත් සමග වහන්සේ ඔබ ගමන් කරන්න. ஆமென். நாங்க 1 hour நாங்க ஆரம்பிச்சு விட்டுருக்கிறோம். ஸோ மீதியான நேரங்கள் நீங்க தனிப்பட்ட ஜெபிங்க, வேதங்களை வாசிங்க, நல்ல ஆண்டோட நல்ல உறவோட இருங்க. පැයක් අපි ඔබට ආරම්භ කරලා දෙනවා යාඥාව සමග. ඊට පස්සේ ඔබ පෞද්ගලිකව යාඥා කරන්න, දේවචනය මෙනෙහි කරන්න. ஆமென். நாங்கள் ஒரு சில விண்ணப்பங்களை வச்சு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். අපි සමහර යාඥා ඉල්ලීම් තබා යාඥා කරන්නට යනවා. ஒவ்வொரு நாளும் முக்கியமான சில விண்ணப்பங்களை மாத்திரம் நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். අපි ඇවිල්ලා හැමදාම වැදගත් වෙන සමහර ඉල්ලීම් පමණක් අපි යාඥා කරනවා. ஆமென். எங்க மத்திய அருமையான சகோதரன் பெஞ்சமின் இருக்கிறார். අප මධ්‍ය ප්‍රේමණීය සහෝදර බෙන්ජමින් සිටිනවා. அவர் எங்களை இந்த விண்ணப்ப பகுதியில் நடத்துவார். ඔහු අපිව ඉල්ලීම් කොටස තුල මඟ පෙන්වයි. அவரோட சேர்ந்து நீங்க இருக்கிற இடத்துல உண்மையாய் முழு உள்ளத்தோட இந்த விண்ணப்பங்களுக்காக இங்க ஜெபிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ඔහුත් සමග එක් වෙලා ඔබ සැබෑ සිතකින් අපිත් සමග මේ ඉල්ලීම් දෙසා යාඥා කරන්න. ஆமென். அன்போடு கூட நாங்கள் வரவேற்போம் சகோதரன் பெஞ்சமின் அவர். අපි සහෝදර බෙන්ජමින්ව සාදරයෙන් අපි පිළිගනිමු. Praise the Lord, brother. Brother.